ஒரு வருஷம் நம்ம வெயிலில் வீண் போகாமல் இதை வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சேமிப்பாக வச்சுக்கலாம். வத்தல் எப்போ வேணுமோ, சிப்ஸ் வேணுமோ இதை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணேன்னு காட்டுறவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வெயில் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி காமிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இந்தமாரி வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. சீவல் வந்து மெலிசாக வரும், கட்டிங்னா இந்தமாரி நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா இது வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 தரம் நல்லா அலசி தண்ணி வந்து வெளுப்பாக வர அளவுக்கு ஒரு 3-4 தரம் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கத்தியில் எடுத்து இப்படி அமுக்கிட்டிங்கன்னா உடையணும். அந்த அளவுக்கு வேகணும். பக்கத்துலேயே இருந்து வேக வச்சு எடுக்கணும். நான் காமிக்கிறேன் அடுத்தது. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், 2-3 தடவை வாஷ் பண்ணோன்னே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா போதும். அப்புறமா நம்ம வந்து காஞ்சி பொரிச்சு எடுக்கும்போது இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு டொனேஸ் கரைஞ்சிரும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் ஆகணும். இப்போ இது வெந்துடுத்து. இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வடிகுடையில் வடியை வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ட்ரேயில் போட்டு நம்ம மேலே வெயிலில் 3 நாள் காயணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேயில் வந்து இந்தமாரி ஆறின உடனே லைனாக அடிக்கிட்டு நான் போட்ட அளவுக்கு வந்து இந்த ஒரு ட்ரே வந்திருக்கு. இதுமாரி நீங்கள் தட்டு துணி எது உங்களுக்கு சௌரியமோ எப்படியோ நீங்கள் இது பண்ணுங்க, அடிக்கிங்க. வெயிலில் வந்து 3 நாள் காயிட்டும். காஞ்சி வந்த உடனே உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வத்தல் நல்லா காஞ்சி வந்திருக்கு 3 நாள் கழிச்சு. இப்போ இதை பொரிக்கலாம். உருளைக்கிழங்கு வத்தல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சிப்ஸ் நான் வந்து காரப்பொடி வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும்தான் மேலே தூவியிருக்கேன். ஏன்னா வெயில் காலம் காரம் வேண்டாங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. நான் போட்ட இந்த உருளைக்கிழங்கு வருடாந்தகம் வச்சுக்கிற சிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.